தமிழர்களுடைய முப்பாட்டன், தமிழ் கடவுள் அப்படிங்கிற சர்ச்சை தொடர்ந்து எழுந்து வந்தது. அதை அதுக்காக சமூக வலைதளங்களில் விக்னேஷ் அவர்களும் பாரிசாலன் அவர்களும் பேசிக்கிட்டாங்க காணொலிகளில். இப்போ விக்னேஷ் பாரிசாலன் அவர்களை நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் ஒரு கலந்துரையாடல் வச்சுக்குவோம் முருகன் பற்றி அப்படின்னு அழைக்கிறாரு. ஆரியத்துக்கு ஆதரவாக, சங்கிகளுக்கு ஆதரவாக திரு விக்னேஷ் அவர்களும், தமிழியத்துக்கு ஆதரவாக, தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக, தமிழ் கடவுள் முருகனுக்கு ஆதரவாக, தமிழர் மரபுக்காக தமிழ் தேசியர் தமிழர் திரு பாரிசாலன் அவர்களும் விக்னேஷ் அழைத்த இடத்துக்கு போய் 2 பேரும் ஒரு 1.5 மணி நேர உரையாடல். அது இந்த நீண்ட நெடிய உரையாடலில் தெளிவாக பாரிசாலன் ஒவ்வொன்றுக்கும் தரவுகள் விக்னேஷ் புரிந்து கொள்ளும் அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நிறுவி இருக்கிறாரு. ஆனாலும் காணொலியில் நடந்து கொண்டு இருக்கும்போதே விக்னேஷ் எவ்வளவோ பலமுறை முயற்சி செய்தார். என்னென்ன, பாரிசாலனை திசை திருப்புறதுக்காக, அவதூறு பரப்புவதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்தார். அதையெல்லாம் நேர்த்தியாக பாரிசாலன் கையாண்டு அதில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பாரிசாலன் பெற்ற வெற்றி என்பது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றி, தமிழ் கடவுள் முருகனுக்கு கிடைத்த வெற்றி. அதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது என்ன, இவங்க என்ன பெரிய அறிஞர்களா? 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, இவங்க என்ன சும்மா தெரிஞ்சதை வச்சு பேசினாங்க அப்படின்னுலாம் பேசி கடந்து போயிடக்கூடாது. யார் முன் வந்தா இப்போ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றத நிறுவுறதுக்கு? நீ கூப்பிடுறியா? சரிப்பா, நான் வரேன்ப்பா, வா பேசுவோம். இப்போ திரு ரங்கராஜ் பாண்டே அவருடைய சேனலில் போய் பேசி வச்சுருக்கிறாரு, போய் பாருங்கள். தமிழ் கடவுள் வடக்க தான் பிறந்தார். அவர் இன்றைக்கி இருக்கிற நிலப்பகுதியை வச்சுக்கிட்டு முருகன் பிறந்தது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, அதை இன்னைக்கு இருக்கிற நிலப்பரப்புல இமயமலையை மையமாக வச்சுக்கிட்டு தமிழ் கடவுள் முருகன் இமயமலையில் பிறந்தாருன்னு பேசி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த இடைவெளியில் இந்த சந்தில் சிந்து பாடுறதுவாங்கல்ல, அந்த மாதிரி பாண்டே என்ன பண்ணாருன்னா, பாண்டே தன்னை தமிழர்னு சொல்லியிருக்கிறாரு. திரு ரங்கராஜ் பாண்டே அவர் தமிழராம் சொல்லியிருக்கிறாரு அந்த காணொலியிலேயே. போய் பாருங்கள், நான் இதுக்கு முன்பே குறுங்காணொலிகள் போட்டிருக்கேன், அதை பற்றி நீங்கள் போய் பாருங்கள். அவருடைய சேனலில் பேசி வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் 2 இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் தானே பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலையும் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. அது சார்ந்து கூட பாரி அவருடைய வள்ளல் மீடியாவில் பேசும்போது நான் ஒரு இதில் போய் கருத்து தெரிவிச்சிருந்தேன். பாரிசாலன் ரங்கராஜ் பாண்டே இந்த மாதிரி பேசுகிறாரு, இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதே இப்போ விக்னேஷ் கூட பேசின இந்த இதில் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது தமிழ் கடவுள் முருகன் தான் அப்படிங்கிறத தெளிவாக நிறுவி இருக்கிறாரு. இப்போ ரங்கராஜ் பாண்டே சொன்ன கூட்டு என்னென்னா, நீங்கள் இப்போ அண்ணன் சீமான் முப்பாட்டன் முருகன் சொல்கிறாருல்ல, அப்போ திருமுருகாற்றுப்படையை எதிர்ப்பாரா, அவர் மறுப்பாரா, பரிபாடலை மறுப்பாரா, அதில் சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. சரி, இப்போ திருமுருகாற்றுப்படையிலேயே அசைவம் அதாவது ரத்தம், ஆடு கோழி பலி கொடுத்து அந்த ரத்தத்தில் தினை மாவில் அதில் பிசைஞ்சு சாப்பிட்ற வழக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதை இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க முருகனுக்கு படையல் போடுவாங்களா, அதை ஏற்றுக்குவாங்களான்னு பாரிசாலன் மறுகேள்வி கேட்கும்போது விக்னேஷ் திக்கி திணறி போயிட்டார். அதனால் இந்த நடந்து முடிஞ்ச பாரிசாலன் மற்றும் விக்னேஷ், அதாவது ஆரியமாக தமிழ் தேசியமானு நடந்திருக்க இந்த விவாதத்தில் தமிழ் தேசியத்துக்கு, தமிழுக்கு, முப்பாட்டன் முருகனுக்கு, நமக்கு பாரிசாலன் வாயிலாக இந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பாரிசாலனுக்கு நன்றி வாழ்த்தையும் சொல்லுவோம். ஒரு சின்ன குறிப்பு, பல்வேறு தமிழ் தேசிய உறவுகள் சமூக வலைதளங்களில் பல இடங்களில் ஆரியகிட்ட நமக்கு எவ்வளோ கருத்து முரண்பாடு இருந்தாலும் சங்கியை பொலன்னு பொழந்துட்டாப்புல, அப்பப்போ சங்கி தண்ணியை குடிக்க வச்சுட்டாப்புல, சங்கியவே தண்ணி குடிக்க வச்சுட்டான், பெரிய ஆள் தான் பாரி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு இக்கனை வச்சு சொல்கிறாங்க. பாரிசாலன் மீது தனிப்பட்ட உங்களுக்கு மாற்று கருத்து எதாவது இருந்ததுன்னா, அவர் மேலே தனிப்பட்ட முறையில் என்ன மாற்று கருத்து இருக்குது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுவும் பேச வேண்டியதில்லை. அவர் தமிழுக்காக, தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறாரு. அப்போ பாரிக்கு தோள் கொடுத்து நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எப்படி அண்ணன் சீமானுக்கு தோள் கொடுத்து நிற்கிறோமோ அதுபோல் பாரிக்கும் தோள் கொடுத்து நிற்கணும். பாரி ஒரு காணொலியில் பேசும்போது குறிப்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களை பற்றி சொல்லும்போது, நட்பு முரண்களை பகை முரண்களை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இந்த கருத்து ஏற்புடைய கருத்து, நானும் அதையே இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நட்பு முரண்களை பகை முரண்களாக மாற்றாதீங்க. எல்லோரும் ஓரினம், எல்லாரும் தமிழால் ஒன்றிணைவோம்.
தமிழர்களாய் தலை நிமிர்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.